வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? எனக்கு இந்த சமுதாயம் என்ன கொடுத்ததோ அதை தான் நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, இதை நானும் சொல்லிட்டு இருந்தவங்க. என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த யார்கிட்டையுமே கடுகடுன்னு நடந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தேன் நான். அப்போ நான் சொன்ன டயலாக் இதுதான்: எனக்கு இந்த சமுதாயம் என்ன கொடுத்ததோ அதை தான் நான் திருப்பி கொடுப்பேன்ட்டு. ஓகே, ஸோ ரியல் லைஃப்பில் நமக்கு குருக்கள் திடீர் தோன்றி அவங்க கரெக்டான பாடங்களை சொல்லி கொடுத்து நம்மளை திருத்தத்துக்காக வருவாங்க. ஓகே, இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. என்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம அந்த குருவை சந்திக்கவே மாட்டோம். வந்த குருவை நம்ம ஒதுக்கி ஒதுக்கி தள்ளுவோம். அவர் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். அந்த தப்பு நம்ம கன்டினியூ பண்ணுறதுக்காக அந்த குருவை எப்படிலாம் அவாய்ட் பண்ணுமோ அப்படிலாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, தெய்வாதீனமாக நான் அது மாதிரி எதுவும் பண்ணலை. ஓகே, எனக்கு வாட்ச குரு ரொம்ப நல்லவர். என்ன வந்தார், செருப்பை கழட்டி பல்லான்னு அடித்தார். அந்த செருப்பில் ஆணிலாம் இல்லைங்க, அதனால் முகத்தெல்லாம் கிழியல. அது வரையும் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். கீச்சிட்டு ஒரே விஷயத்த சொன்னார் அவர். என்ன சொன்னார்னா, நீ ஒரு வழியில் போயிட்டுருக்க, அந்த பாதை ஒருத்தர் மட்டும் பயணிக்கக்கூடிய ஒத்தையடி பாதை. ஓகேவா? அந்த பாதை நீ நேராக முன்னோக்கி மட்டும்தான் போக முடியும். பின்னோக்கி வர்றதுக்கு உனக்கு எந்த விதத்துலையும் அலோடு கிடையாது. அந்த வழியில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வெறுப்பு, இந்த சமுதாயம் எனக்கு என்ன கொடுத்ததோ அதான் நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பை உதிர்த்துட்டு போயிட்டே இருக்க. வெறுப்புன்றது அங்கே முட்கள், ஞாபகம் வச்சுங்க. கரடு முரடான கற்கள், முள்ள போடுற, அங்கங்கே எச்சத்து போகிற, அங்கங்கே அசிங்கம் பண்ணுற. ஓகே, அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற. சரி, ஓகே, உனக்கு என்ன கொடுத்தோ அதுதான் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நீ இந்த வழியில் போட்டுகிட்டே போயிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? அது ஒத்தையடி பாதை தான். ஆனால் அந்த பாதை ஒரு சர்க்கிள்ன்றது உனக்கு தெரியுமா? நீ திருப்பி இப்படி வரும்போது அதே பாதையை தான் நீ வந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? என்ன நீ என்ன சொல்ல வந்த? ஏற்கனவே நான் முள்ளு மேல தான் நடந்து வந்தேன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே முள்ளு போட்டுட்டு போயிட்டே இருக்க. ரெண்டாவது முறை நீ நடந்து வரும்போது ஏற்கனவே இருந்த முள்ளு, நீ போட்ட முள்ளு சேர்த்து அதையும் சேர்த்து தான் நீ மிதிச்சிட்டு போற. அப்பவும் நான் முள்ளு தான் போட்டுட்டு போவியாடான்னு கேட்டாரு. அறவுரையா புரிஞ்சது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அந்த பாதியை நம்ம சுத்தம் பண்ணணும். சரிங்களா? நாம இது வரைக்கும் நம்ம பண்ணதை மாத்திக்கிட்டு நம்ம அன்பை விதைச்சிக்கிட்டு, அதான் நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம இருந்தாலே போதும். அடுத்தது யாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. அடுத்தவங்களை உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதும். நம்மளால முடியும்னா அந்த உதவியை செய்யணும். இவ்வளவுதான். சரின்னு சொல்லிட்டு அந்த பாதையை நான் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் அந்த சர்க்கிள் சுத்தமாயிடும். திருப்பி நான் வரும்போது அந்த பாதை நல்லா தானே இருக்கும். முதல்ல நான் முட்களை எடுக்கணும், ரெண்டாவது அதை சுத்தம் பண்ணணும், மூணாவது என்னால் முடிஞ்ச பூக்களை தூவிட்டே போகிறேன். எது செஞ்சாலுமே அது எனக்கு தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? நான் அங்கே முட்கள் போட்டாலும் எனக்கு தான் கிடைக்க போகுது. அந்த முள்ளை எடுத்துட்டு வெறும் பாதையை விட்டாலும் அது எனக்கு தான் கிடைக்க போகுது. அந்த வெறும் பாதையில் நறுமணம் மிக்க மலர்களை தூவி மெத்துன்னு நான் மாற்றினாலும், அதை மலர் பாதையாக மாற்றினாலும் அதுவும் எனக்கு தான் கிடைக்க போகுது. இப்படின்ற பாடத்தை எனக்கு இந்த குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, பல குருநாதர், இந்த குருநாதர். ஓகே, குரு நான் செருப்பால் அடித்தது நல்லவர் ஏன் சொன்னேன்னு தெரியுங்களா? உண்மையிலேயே அவர் நல்லவருங்க. அவர் நல்லவர். அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் முரடான குருநாதராக இருந்தா முச்சந்தில் என்னை ஒட்டுமொத்த துணியை உருவி என்னை அம்மனமாக ரோட்டில் கூட உருட்டி இருப்பார். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னா அது புரிய வைக்கிற வரையும் உனக்கு தண்டனை கொடுப்பாரு குரு. ஓகே, கடவுளோட மறு அவதாரங்கள் அவங்கெல்லாம். மீண்டும் விவாதிப்போம்.